வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவுடனான எண்ணெய் ஒப்பந்தம் நிறைவு. ஏப்ரல் நடுப்பகுதியிலிருந்து விநியோகம். மீன்பிடி படகுகளுக்கு எரிபொருள் மானியம் வழங்க அங்கீகாரம். பாடசாலைகளில் வலுசக்தியை பாதுகாக்க விசேட திட்டம். மத்திய கிழக்கு போர் சூழல். உலக பொருளாதாரம் மந்தமடையும். IMF எச்சரிக்கை. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது குறித்த சர்ச்சை. நீதி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. மின்சார கம்பியில் சிக்கி இருவர் பரிதாபமாக பலி. படுக்கை விரிப்புகளுக்குள் வைத்து 50 கோடி ரூபாய் சிகரெட்டுகள் கடத்தல். சிக்கிய கொள்கலன். மீண்டும் மின்சார கட்டணத்தை உயர்த்தினால் அரசுக்கே ஆபத்து. திசா அத்தநாயக்க எச்சரிக்கை. வவுனியா குப்பை மேட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு. 3 இடங்கள் பரிந்துரை. யாழ்ப்பாணத்தில் திருட்டுச் சம்பவங்கள். 4 கைது. திருடப்பட்ட நகைகள் மற்றும் பணம் மீட்பு. இன்று சூரியன் உச்சம் கொடுக்க உள்ள பிரதேசங்கள். நாட்டு மக்களுக்கு கடும் எச்சரிக்கை. அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. ஏப்ரல் நடுப்பகுதியில் இருந்து இலங்கைக்கு எரிபொருள் விநியோகத்தை ஆரம்பிப்பதற்கு ரஷ்யாவுடன் அரசியல் ரீதியான உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் அவர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். எரிபொருள் விநியோகம் தொடர்பாக அரசியல் ரீதியான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நிறைவடைந்துள்ளதுடன் 2 நாடுகளுக்கும் இடையே இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய ஏப்ரல் மாத நடுப்பகுதியிலிருந்து ரஷ்யாவிலிருந்து இலங்கைக்கு எண்ணெய் விநியோகம் ஆரம்பிக்கப்படும். இதற்கான தொழில்நுட்ப மற்றும் நிதி சார்ந்த இறுதிக்கட்ட விவரங்கள் தற்போது இறுதி செய்யப்பட்டு வருகின்றன. இலங்கையில் தற்போது நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் மின்சார தடைகளுக்கு தீர்வாக ரஷ்யாவின் இந்த எண்ணெய் விநியோகம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள மீன்பிடி படகுகளுக்கு எரிபொருள் மானியம் வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இதன்படி சிறிய ரக படகுகளுக்கு 1 லிட்டர் எரிபொருளுக்கு 50 ரூபாயும், நெடுநாள் மீன்பிடி படகுகளுக்கு ஒரு பயணத்திற்காக 1,50,000 ரூபாயும் மானியமாக வழங்கப்பட உள்ளது. இந்த மானிய திட்டம் ஏப்ரல் 20 முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என கடற்றொழில் அமைச்சு அறிவித்துள்ளது. பாடசாலைகளுக்குள் வலுசக்தி சேமிப்பு கலாச்சாரத்தை கட்டியெழுப்பும் நோக்கில் சுரகிமு லங்கா பாடசாலை வலுசக்தி பாதுகாப்பு வேலை திட்டத்தை அறிமுகப்படுத்த கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. நாட்டின் பாடசாலை கட்டமைப்பிற்குள் வலுசக்தி பயன்பாட்டை வினைத்திறனாக்கி எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் நிலைப்பேற்று தன்மையை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும். இது தொடர்பாக புதிய சுற்றறிக்கை ஒன்றினை வெளியிடவும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி 1ஆம் தவணை முடிவில் பாடசாலை விடுமுறை வழங்கப்படுவதற்கு முன்னர் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறான தினமொன்றில் இதனை முன்னெடுப்பது நடைமுறை ரீதியாக கடினமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு பொருத்தமான வேறொரு தினத்தை பயன்படுத்துமாறு அதிபர்கள் மற்றும் பாடசாலை பிரதானிகளுக்கு கல்வி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக உலகளாவிய பணிவீக்கம் அதிகரிப்பதோடு பொருளாதார வளர்ச்சியும் மந்தமடையும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் சர்வதேச நிதி நிறுவனத்தினால் வெளியிடப்பட உள்ள உலக பொருளாதார கணிப்பிற்கு முன்னதாக அவர் இந்த கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். உலகின் எண்ணெய் மற்றும் எரிவாயு தேவையில் 5இல் 1 பங்கை கொண்டு செல்லும் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மறித்துள்ளதால் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கு இதுவரை இல்லாத மிக மோசமான இடையூறு ஏற்பட்டுள்ளது. ஏப்ரல் 14 வெளியிடப்பட உள்ள உலக பொருளாதார கண்ணோட்டத்தின் ஊடாக சர்வதேச நாணய நிதியம் பல்வேறு பொருளாதார நிலைமைகள் குறித்த கணிப்புகளை முன்வைக்க உள்ளது. போரினால் ஏற்பட்ட தாக்கம் மற்றும் கடுமையான நிதி நிபந்தனைகள் காரணமாக பொருளாதார வளர்ச்சி வேகம் வீழ்ச்சியடையக்கூடும் என்று நிபுணர்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தனர். போர் ஏற்படாதிருந்தால் பெருந்தொற்றுக்கு பின்னர் பொருளாதாரம் மீழ்ச்சியடைந்து வந்த நிலையில் 2026 ஆண்டில் 3.3% மற்றும் 2027 ஆண்டில் 3.2% உலக பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்த்ததாக கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் நீதித்துறையின் தற்போதைய கட்டமைப்பில் தலையிடவில்லை என்று நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார ஊடகங்களிடம் தெரிவித்தார்.
உயர் நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லையை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்று எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளையும் அவர் மறுத்துள்ளார். அமைச்சரவையில் இது தொடர்பாக எந்தவொரு கலந்துரையாடலும் நடைபெறவில்லை. எனவே அரசியல் ரீதியாக முன்வைக்கப்படும் இத்தகைய ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை நான் நிராகரிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர்களான பேராசிரியர் GL பீரிஸ் மற்றும் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ ஆகியோர் அண்மையில் விடுத்திருந்த அறிக்கையில் உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லையை அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் முன்மொழிவு அரசமைப்பின் உறுப்புரிமையை மீறும் செயல் என்று தெரிவித்திருந்தனர். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எனும் கோட்பாட்டிற்கு இது முரணானது என்று அவர்கள் வாதிட்டிருந்தனர். இலங்கை அரசமைப்பின் 107வது உறுப்புரையின் கீழ் உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் பதவிக்காலம் மற்றும் சுதந்திரம் தொடர்பான பாதுகாப்புகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது 65 ஆகும். மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது 63ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நீதித்துறையின் சுதந்திரத்தை பேணுவதற்காக இந்த வயது எல்லைகள் அரசமைப்பில் உள்ளிருக்கப்பட்டுள்ளன. இதில் ஏதேனும் மாற்றங்களை மேற்கொள்வதாயின் அதற்கு முறையான அரசமைப்பு திருத்தம் அவசியமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. பொல்ககவெல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பங்களாவத்தி பகுதியில் நேற்று மதியம் மின்சாரம் தாக்கியதில் 2 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் 28 மற்றும் 35 வயதுடைய எஹலியகொட பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. விவசாய நிலத்தை வன விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியில் சிக்கியதாலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த காணியின் காவலாளியாக பணியாற்றிய நபர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். பொல்ககவெல போலீசார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். துபாயிலிருந்து படுக்கை விரிப்புகள் என பொய்யாக பிரகடனப்படுத்தப்பட்டு சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் இறக்குமதி செய்யப்பட்டு 33,80,000 வெளிநாட்டு சிகரெட்டுகளை இலங்கை சுங்கப்பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் துபாயிலிருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட சந்தேகத்திற்கிடமான கொள்கலன் ஒன்றை சுங்கப்பிரிவினர் அண்மையில் விசேட சோதனைக்குட்படுத்தினர். இதன்போதே இவ்வளவு பெரிய அளவிலான சிகரெட் தொகை பிடிபட்டது. இறக்குமதி ஆவணங்களில் குறித்த கொள்கலனில் படுக்கை விரிப்புகள் இருப்பதாக பொய்யாக குறிப்பிடப்பட்டிருந்தது. சுங்கவரி மற்றும் சோதனைகளில் இருந்து தப்பிப்பதற்காகவே இவ்வாறான திட்டமிட்ட ஏமாற்று வேலையில் கடத்தல்காரர்கள் ஈடுபட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைப்பற்றப்பட்ட சிகரெட்டுகளின் மொத்த பெறுமதி சுமார் 50 கோடி 70 லட்சம் ரூபாய் என சுங்க பிரிவினர் மதிப்பிட்டுள்ளனர். இந்த சட்டவிரோத இறக்குமதி காரணமாக அரசுக்கு சேர வேண்டிய சுமார் 46 கோடி ரூபாய் வரி வருமானம் இழக்கப்பட்டுள்ளது என்று அவர்கள் சுட்டிக்காட்டினர். குறித்த கொள்கலனானது பத்திரமுலையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் முகவரிக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சுங்க பிரிவினர் முடுக்கிவிட்டுள்ளதுடன் கடத்தலுடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமையே மின்சார கட்டண அதிகரிப்புக்கு காரணமாகும். மின் கட்டணங்களை உயர்த்த அரசு முற்பட்டால் அது தற்போதைய ஆட்சியாளர்களின் இருப்புக்கே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க எச்சரித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தரமான நிலக்கரி கொண்டுவரப்பட்டிருந்தால் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய தேவையே ஏற்பட்டிருக்காது. தரம் குறைந்த நிலக்கரியை வழங்கிய நிறுவனங்களுக்கு எதிராக தண்டப்பணம் விதிக்க கூடாது என அமைச்சர் விமல் ரத்நாயக்க கூறுவது வேடிக்கையானது. அவ்வாறு தண்டப்பணம் விதித்தால் அந்நிறுவனங்கள் விநியோகத்தை நிறுத்திவிடும் என அவர் கூறுவது திருட்டுச் செயலுக்கு பகிரங்கமாக ஆதரவளிப்பதாகும். தவறு செய்த நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அஞ்சும் அரசின் செயல்பாடு பல சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளது. குறித்த நிறுவனங்களுடன் அரசுக்கு ஏதேனும் ரகசிய உடன்பாடுகள் இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுகிறது. இவ்வாறான முறையற்ற நிர்வாகத்தினாலேயே இன்று மக்கள் மின்சார கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே வாழ்க்கை செலவு உயர்வால் மக்கள் கடும் நெருக்கடியில் உள்ளனர். இந்த நிலையில் மீண்டும் ஒரு மின்சார கட்டண அதிகரிப்பை மக்கள் மீது சுமத்த அரசு திட்டமிட்டால் அது அரசுக்கு எதிரான மக்களின் பாரிய எழுச்சிக்கு வழிவகுக்கும். இது அரசின் அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிவிடும் என்றார். வவுனியா சாளம்பிக்குளம் பகுதியில் நீண்ட காலமாக நிலவி வரும் குப்பை மீட்டு பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அதனை மாற்று இடத்திற்கு இடமாற்றம் செய்வதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் தீவிரமாக தொடங்கப்பட்டுள்ளன.
வவுனியா மாநகர சபை மற்றும் பிரதேச சபையினால் 1993 ஆண்டு முதல் சாலம்பைக்குளம் பகுதியில் உள்ள 15 ஏக்கர் நிலப்பரப்பில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகின்றன. இந்த பகுதியை அண்டி அமைக்கப்பட்டுள்ள புதிய வீட்டு திட்டங்களில் வசிக்கும் சுமார் 500 குடும்பங்கள் கடுமையான துர்நாற்றம் மற்றும் சுகாதார சீர்கேடுகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழை காலங்களில் கழிவுகள் நீருடன் கலந்து கிணற்று நீர் மாசடைவதோடு குப்பை மேட்டிற்கு வைக்கப்படும் தீயினால் ஏற்படும் புகைமூட்டம் சுவாச நோய்களை உருவாக்குவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மக்களின் தொடர் கோரிக்கைகளை அடுத்து கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சரும் வன்னி மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான திரு உபாலி சமரசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர் திரு ரிஷாத் பதியுதீன் மற்றும் மாவட்ட செயலாளர் திரு PA சரத் சந்திர ஆகியோர் அடங்கிய குழுவினர் நேற்று அப்பகுதியை நேரில் பார்வையிட்டனர். கள ஆய்வை தொடர்ந்து வவுனியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற சிறப்பு கலந்துரையாடலில் குப்பைகளை கொட்டுவதற்கு பொருத்தமான 3 இடங்கள் முன்மொழியப்பட்டன. செட்டிகுளம் பகுதி, இரணை இலுப்பைகுளம் பகுதி, ஓமந்தை பகுதி, இந்த 3 இடங்களையும் ஆய்வு செய்து 1 மாத காலத்திற்குள் இறுதி தீர்வை எட்டுவதற்காக பிரத்யேக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை பாதிப்புகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. வன பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவன அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டம் சாலம்பைக்குளம் கிராம மக்களின் நீண்டகால துயரத்திற்கு ஒரு நிரந்தர தீர்வாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜாழ் நகரில் பல்வேறு பகுதிகளில் அண்மைக்காலமாக இடம்பெற்ற திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய 4 யாழ்ப்பாணம் தலைமைக்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து களவாடப்பட்ட பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. ஜாழ்ப்பாணம் தலைமிகு போலீஸ் நிலையத்தில் பதிவான முறைப்பாடுகளின் அடிப்படையில் குறித்த திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. யாழ்நகரில் உள்ள நவீன சந்தை கட்டட தொகுதியில் அமைந்திருந்த கடையொன்றில் 3,06,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் களவாடப்பட்டுள்ளன. கலட்டியம்மன் கோயில் அருகாமையில் உள்ள வீடுகளில் அத்துமீறி நுழைந்த நபர்கள் 3.5 பவுன் தங்க மோதிரம் மற்றும் 25,000 ரூபாய் பணத்தை களவாடியுள்ளனர். குறித்த திருட்டு சம்பவங்கள் குறித்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டதைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் தலைமையக போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தினர். இந்த விசாரணைகளின் பயனாக சந்தேக நபர்கள் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து களவாடப்பட்ட நகை மற்றும் பணம் உள்ளிட்ட பொருட்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 4 மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்களை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கல்முனை தலைமைக்கு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு புறநகர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் களஞ்சிய சாலையில் சுட்சமான முறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பெருமளவிலான டீசலை போலீசார் நேற்று மாலை அதிரடியாக கைப்பற்றியுள்ளனர். மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கிழக்கு பிராந்திய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் வரண ஜெயசுந்தரவின் உத்தரவின் பேரில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கல்முனை தலைமிகு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லசந்த கழு ஆராய்ச்சி தலைமையிலான போலீஸ் குழுவினர் இச்சோதனையை நடத்தினர். சோதனையின் போது குறித்த களஞ்சிய சாலையில் 22 பீப்பாய்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 4,620 லிட்டர் டீசல் கண்டறியப்பட்டது. இதன் மொத்த மதிப்பு சுமார் 17,64,840 ரூபாய் என மதிப்பிடப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக களஞ்சிய சாலையின் மேற்பார்வையாளராக கடமையாற்றிய 39 வயதுடைய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் மீட்கப்பட்ட எரிபொருள் தொடர்பில் கல்முனை தலைமைக்கு போலீசார் மேலதிக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் 12:13 மணியளவில் தெகிவளை, மகரக்கம, பன்னிப்பெட்டிய, பாதுக்க, எகழியப்படு, மஸ்கெலிய, சியாமலாண்டுவ மற்றும் பொத்துவில் போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும். வடக்கு, வடமத்திய, மத்திய, சப்ரகமுவ, தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அம்பாரி மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 25 தொடக்கம் 35 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 45 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல்
கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பார்வை தடையல்ல என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த இலங்கை தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி அரிச்சல்முனை வரையிலான பாக்கு நீரிணை கடலை ஈஸ்வரி என்று மாற்றுத்திறனாளி 11 மணி நேரம் 15 நிமிடங்களில் நீந்தி கடந்து சாதித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரை சேர்ந்த கமலேஷ் விட்டல் ராவ் பாண்டே மற்றும் அருணா கமலேஷ் பாண்டே தம்பதியினரின் 11ஆம் வகுப்பு பயின்று வரும் 17 வயதுடைய மகள் ஈஸ்வரியே இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார். இவர் பிறவியிலேயே முழுமையாக பார்வையற்றவராக இருந்த போதிலும் தனது விடாமுயற்சி, துணிவு மற்றும் திறமையால் தேசிய அளவிலான பாரா ஒலிம்பிக் நீச்சல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் இதற்கு முன்பு கடலில் நீந்தி தனது திறமையை நிரூபித்துள்ளார். இந்த நிலையில் நீந்துவதற்கு பார்வை தடையில்லை என்பதை வலியுறுத்துவதற்காக இலங்கையில் உள்ள தலைமன்னார் இருந்து தனுஷ்கோடி வரையிலுமான சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவிலான பாக் நீரிணை கடலை நீந்துவதற்கு இந்திய வெளியுறவுத்துறை, இலங்கை தூதரகம் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திடம் அனுமதி கோரியிருந்தனர். அனுமதி கிடைத்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 2 படகில் மற்றும் அவரது பெற்றோர், பயிற்சியாளர், மருத்துவர், மீனவர்கள் உள்ளிட்ட 20 பேர் கொண்ட குழுவினருடன் தலைமன்னாருக்கு புறப்பட்டு சென்றனர். திங்கட்கிழமை அதிகாலை 4 மணியளவில் தலைமன்னாரிலிருந்து ஈஸ்வரி நீந்த தொடங்கி பிற்பகல் 3:15 மணியளவில் அரிச்சல் முனை கடற்பகுதியை சென்றடைந்தார். இதன் மூலம் பார்வைத்திறனற்று மாற்றுத்திறனாளியாக கடலில் அதிக தூரமும் அதிக நேரமும் தனியாக நீந்திய சாதனையை ஈஸ்வரி படைத்துள்ளார். தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடற்கரையில் பாக் நீரிணை கடலை நீந்தி கடந்து மாற்றுத்திறனாளியான ஈஸ்வரிக்கு இந்திய கடலோர காவல் படையினரால் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மருதனமிடும் பகுதியில் உள்ள கிணறு ஒன்றில் இனம் தெரியாத நபர் ஒருவரது சடலம் என்று அவதானிக்கப்பட்டது. மருதனமிடும் பகுதியில் உள்ள தனியார் பண்ணை வளாகத்தில் உள்ள கிணற்றிலேயே இவ்வாறு சடலம் இனங்காணப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த நபரின் மோட்டார் சைக்கிளும் கிணற்றுக்கு அருகாமையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சடலத்தை அடையாளம் காட்ட உதவுமாறு போலீசார் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். அம்பாறை காரைதீவை பிறப்பிடமாகவும் மண்டூரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ராசகிரி சிவகுமார் அவர்கள் 6/4/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கொல்லன் கிளட்டியை பிறப்பிடமாகவும் மல்லாகம் பங்களா வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வைரவப்பிள்ளை ராமலிங்கம் அவர்கள் 6/4/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கரவட்டி ஞானசாரியர் வீதியை பிறப்பிடமாகவும் லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கிருஷ்ணதேவி கணேசன் அவர்கள் 6/4/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கிழக்கை பிறப்பிடமாகவும் செட்டிகுளம், பாவற்குளம், இந்தியா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு மகேந்திரன் மகேசன் அவர்கள் 6/4/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.